இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? ஆக்சிடென்ட்ல அவருக்கு உடம்பு முழுக்க அடிபட்டிருக்கு. முக்கியமா பின்மண்டில பலமா அடிபட்டிருக்கு. ஹெவியா பிளட் லாஸ் ஆயிருக்கு. இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம். இருந்தாலும் மயக்கத்துல தான் இருக்காரு. அவரோட ஹெல்த் கண்டிஷன் கவலைப்படுற மாதிரி தான் இருக்கு. அவருக்கு மயக்கம் தெரியுமா இல்ல கோமாவுக்கு போயிடுவாரன்னு 2 நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும். மண்டையில அடிபட்டதால மூளையில இருக்கிற நியூரான்கள் பாதிக்கப்பட்டிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். டாக்டர், சரிங்க டாக்டர். இது பேஷண்டோட செல்போன். இந்தாங்க சார். வணக்கம் ஐயா. எப்ப பாரு இவங்களுக்கு லேட்டா வரதே ஒரு பொழப்பா போச்சு. நாங்க இவங்களுக்கு காத்து கிடக்கணுமா? சிவனாண்டி, நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? வந்த வேலை என்னவோ அதை பாப்போம். பாருங்க பாருங்க, நீங்க சொன்னீங்கன்னு நாங்க எல்லாருமே வந்துட்டோம். நகைகளை எங்க காணோம்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் உங்களை வர சொன்னேனா? ஆமாமா, நீங்க தானே போன் பண்ணி எங்க எல்லாரையும் வர சொன்னீங்க. அதனாலதான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். உங்க யாரையும் நான் வர சொல்லல. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. என்னம்மா, நீங்க தான் புதையல் நகை கிடைச்சிருச்சு, எல்லாரும் வாங்க உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி சொல்றீங்க. உங்களை யாரோ போன்ல ஏமாத்திருக்காங்க. நான் யாரையும் வர சொல்லல. இன்னும் நகையும் கிடைக்கல. எனக்கு வேண்டாதவங்க யாரோ தான் இப்படி பண்ணிருக்காங்க. இப்ப என்னதுக்கு முறைச்சு பாக்குறீங்க? நான்லாம் எதுவுமே பண்ணல. தேவையில்லாம என்ன இதுல இழுத்து விடாதீங்க. என்ன பாது, ஒண்ணுமே புரியல. சாமுண்டீஸ்வரம்மா பேரை சொல்லி யார் தான் செஞ்சிருப்பா? நகைங்க எல்லாம் கிடைச்சிருச்சு. காணாம போன எல்லா நகையும் இதுல இருக்கு. அவனே, இவனுக்கு எப்படி நகை கிடைச்சிருக்கோம்? இதை நம்ம பத்திரமா இவன் அம்மா சிலை இருக்கிற இடத்துல தானே பதிச்சு வச்சிருந்தோம். அதான் சித்தப்பா எனக்கும் புரியல. இவன் எப்படி அந்த இடத்த கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தான்னு புரியலையே. அவனே, இது நமக்கும் அந்த சமூக பாண்டியனுக்கு மட்டும்தானே தெரியும். ஒருவேளை இவன் அவனை பிடிச்சி உண்மையை கறந்துருப்பானோ? தெரியல சித்தப்பா. இருந்தாலும் இப்ப நம்ம ஒரு டிராமா பண்ணி இந்த விஷயத்தை தசை திருப்பி ஆகணும். ஏமாவனே, அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? இப்ப பாருங்க என் ஆட்டத்தை. சபாஷ் சாமுண்டீஸ்வரி, சபாஷ். உங்க நடிப்பு பிரமாதம், எக்ஸலண்ட், சூப்பர். சிவனாண்டி, நீ என்னப்பா சொல்ற? ஐயா, நடிப்புல இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்றேன். டேய், என்ன உளர்ற? நான் இங்க நடிக்கிறேன். 2 நாள்ல நகைங்களை இங்க ஒப்படைக்கலன்னா பஞ்சாயத்து தலைவர் பதவி பறி போயிடணும். அதோட லாக்கப்ல இருக்கிற உங்க பொண்ணு வெளியே வர முடியாதுன்னு தான் மறைச்சு வச்சிருந்த நகைய உங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லி இங்க கொண்டு வந்து காமிக்க வச்சிருக்கீங்க.
சாமுண்டீஸ்வரி உங்களுக்கு சூப்பர் பிரெயின். டேய் சிவனாண்டி, எதுக்கு இப்படி வாய் கூசமா போய் பேசிக்கிட்டு இருக்க? இவன் என் மாப்பிளையே இல்ல. என்னைக்கு பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டு உறவை முறிச்சேனோ அப்பவே இவன் என் மாப்பிளை இல்லைன்னு தலை முழுகிட்டேன். இதுக்கு மேல இவனை என் மாப்பிள்ளைன்னு சொல்றது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. கோயில்ல காசு வெட்டி போட்டாலும் இவன் இன்னும் உன் வீட்டுல தானே இருக்கான். ஆமா, எந்த உரிமையில இவனை உன் வீட்டுல வச்சிருக்க? இப்போ இவன் ஏன் வீட்டுல இல்ல, அதனால இந்த நகைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதத்தான் நான் நடிப்புன்னு சொன்னேன். இந்த நகைங்களை நீங்களே உங்க மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து மறைச்சு வச்சுட்டு இப்ப பிரச்சனை பெருசானதும் நீங்க அவனை விட்டே எடுத்துட்டு வர சொல்லி நகை கிடைச்சதா நாடகம் ஆடுறீங்க பாத்தீங்களா? ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு எவ்வளவு கிரிமினல் வேலை பண்றீங்க. டேய், இவனை என் மாப்பிள்ளைன்னு திரும்ப திரும்ப சொல்லி எதுக்கு என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? நகையை இவன் தான் திருட சொன்னான்னு வீடியோ காட்டினதே நீங்க தான். அப்படி இருக்கிறப்போ எனக்கும் இந்த திருட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சிவனாண்டி வேணுனே என் மேல பழிய போடுறான். ஊர் ஜனங்க அதை புரிஞ்சுக்கணும். ஆமா, என் அக்காவுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த திருட்டு வேலைய பண்ணது இந்த டிரைவர் பயலாதான் இருக்கும். செய்யற தப்பையெல்லாம் பண்ணிட்டு இப்ப நகையை எடுத்துட்டு வந்து உத்தம மாதிரி நடிக்கிறான்.